எல்லோருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும். காலையில் எழுந்துட்டிங்களா? நினச்ச மாதிரி சீக்கிரமே எழுந்து பழகணும். காலையில் சீக்கிரம் எழுந்துன்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் எழுந்து நினச்சா மட்டும்தான் எழுந்திருக்க முடியும். எடுக்க முடியாது, நம்மளால் முடியாதுடா, லேட்டாக தானே எந்திரிக்கணும், நினச்சா எந்திரிக்க முடியாது. அதுதான் அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார், 1 tree can make 1 lakh matchsticks. ஒரு மரம் 1,00,000 தீக்குச்சிகளை உருவாக்கும். பட் 1 matchsticks can burn 1 lakh trees. ஆனால் ஒரு தீக்குச்சி போதும் 1,00,000 மரங்களை அழிக்கிறதுக்கு. எவ்வளோ பெரிய விஷயத்தை, எவ்வளோ நேர்மறை எண்ணம், எப்போவுமே நேர்மறை எண்ணமாக இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் நமக்கு. இதனால் முடியும், இந்த விஷயத்தை நீ செஞ்சிட முடியும், நீ முயற்சி பண்ண. இப்போ பேரண்ட்டாக இருக்கீங்க, பிள்ளைங்கிட்ட போய் உன்னால் முடியாதரா, இதை செய்ய முடியாதுன்னா அவனுக்கு மைண்டு துவன்று போயிடும். அவனால் அந்த சிந்தி யோசிக்கிற கூட நம்மளால் முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் அவன்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்கள், தம்பி நீ கண்டிப்பாக அதை செஞ்சிருவ, பாப்பா நீ செஞ்சிருவப்பா, அதை முயற்சி பண்ண, பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைங்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்கள், இதனால் உன்னால் சாதிக்க முடியும். நீ முயற்சி பண்ணு, ரெகுலர் ட்ரை பண்ணு, உன்னோட ஓன் டைம், நீயே டைம் எடுத்துக்க, நீ ஒரு வாட்டி செஞ்சு பாரு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கொடுங்க. இப்போ நல்ல ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணி பேசுகிற சில ஆசிரியர்கள் இருப்பாங்க. அந்த மாணவர்கள் அவங்க அதிலே ஈர்த்துருவாங்க, அவங்க பேச்சிலே. அவங்களுக்காகவே அவன் தன்னை மாற்றக்கூடிய சூழல் வரும். அப்போ நல்ல பெற்றோரும் சரி, நல்ல ஆசிரியரும் சரி, ஒருத்தங்களை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், நெகட்டிவ் திங்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பாசிட்டிவ் தாட், அதாவது எப்போயுமே பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்கள் தான் இருக்கணும். எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எதிர்மறை எண்ணங்கள்லாம் என்னென்னா, உன்னால் முடியாதுடா, இது நீ செய்யவே முடியாதுடா அப்படின்னு இதாயிரும். அதனால் நீங்களே நினச்சி பாருங்களேன், இன்னைக்கு காலையில் எழுந்து இந்த இதையை செஞ்சிடணும்டா. இப்போ நானே இன்னைக்கு காலையில் நேற்று ஒரு ஸ்டோரி சொன்னேன், இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்லிடணும்னு சொல்லிவிட்டு நான் தேடுறேன். நல்ல விஷயங்கள், என்ன விஷயங்கள் சொல்லலான்னு கேட்குறேன். இது கூட இன்னொரு நண்பன் இருந்தால் விஷயத்தை நான் வாங்கினேன். நான் தேடும்போது அவங்களும் நல்ல விஷயமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம தேடணும்னு நினச்சா, ஒரு பாசிட்டிவாக அதை சொல்லணும்னு நினச்சா, நம்ம கரெக்டாக அதை பிளானோடு செஞ்சு அந்த சிந்தனையோடு இருந்தோம்னா தான் செய்ய முடியும். என்ன எதுக்குடா அதை போட்டுக்கிட்டு இதை போய் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை நம்ம செய்யவே முடியாது. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணி பழகுங்க, வாழ்க்கை வெற்றி அடைய முடியும். நெகட்டிவ் கொஞ்ச நேரத்தில் அழிச்சிடும். நீங்கள் இன்றைக்கி செய்யணும்னு நினச்சிருக்கீங்க, நல்ல விஷயம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, 4 பேர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, இதை போய் இதுக்குப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க, இது நடக்காப்பா சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்க. அப்படி அதனால் எப்போயுமே ஒருத்தங்க செய்யணும், ஒரு விஷயத்தை நல்ல விஷயம் செய்யணும்னு சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா, வெரி குட்ஸ், ட்ரை பண்ணு, நல்ல விஷயம் தான், செய்ய, வெற்றி அடையலாம், நல்லா இருக்குது அப்படி சொன்னிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருந்து அந்த நல்ல நேர்மறை எண்ணங்கள் வச்சுக்கிட்டு எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் எப்போயுமே வாழ்க்கையில் முன்னேறிடலாம். பிள்ளைங்களுக்கும் மோட்டிவேட் பண்ணி நல்ல விஷயங்களை செய்யணும்னு சொல்லி, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நீங்கள் பேசி பாருங்கள். பிள்ளைங்கிட்ட, பெற்றோராக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக நீங்கள் பேசி பாருங்கள். கண்டிப்பாக அந்த மாணவர்கள் ஒரு உந்துதலாக இருக்கும். அவங்க எந்த விஷயத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஓகே, காலை வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்ஸ்.